வணக்கம். மேய்ச்சல் மாடு அப்படின்னு நேற்று ஒரு கதை ஆரம்பித்தோம். அதோட பாக்கி இன்னைக்கு சொல்லி முடிச்சிடலாம். அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த தமிழ் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய முக்கியமான செல்வமான கால்நடைகளை பாதுகாக்கிறது மிக முக்கிய சவாலான ஒரு வேலையாக பார்த்துருக்காங்க. கோடை காலங்களில் ஆற்றுப்படுகையில் இந்த மாதிரி ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு பல குழுக்களாக பிரிஞ்சு பாதுகாப்போடு ஆண்களும் பெண்களுமாக மேய்ச்சலை நோக்கி மாடு ஆடுகளை ஓட்டிட்டு போகிறது வழக்கமாக இருந்திருக்கு. அப்படி போகும்போது அங்கே ஒரு வேலை செஞ்சுருக்கிறாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வேலையாகவும் மனித நேயமான ஒரு வேலையாகவும் நான் பார்க்குறேன். எப்படின்னா, அந்த மாடு ஆடுகள் வந்து கூட்டம் கூட்டமாக போகும்போது அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு கூடையில் வெண்ணெய்களை உருண்டைகளாக உருட்டி வச்சு அதன் மேலே தானியங்களை பதிச்சு வச்சு அந்த கூடையை தூக்கிட்டு போகிறதும் ஒரு இடத்துல வைக்கிறதும் வழக்கமாக இருந்திருக்கு. இது எதுக்கு? அந்த மாடுகள்லேருந்து வரக்கூடிய பால், தயிர், வெண்ணெய் போன்றவற்றை அங்கங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வித்துடுறாங்க. ஆனாலும் இப்படி ஒரு செயல் எதற்கு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடு ஆடு போன்ற அந்த உயிரினங்களுக்கு மேலே, விலங்குகளுக்கு மேலே என்ன இருக்குன்னா, உண்ணிங்கக்கூடிய ஒரு